ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் எக் சூப். இந்த பேலியோ அண்ட் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க லோ கார்ப் ஃபுட்டு சேர்த்துறனால ரம்ஜான் டைமில் இந்த நோம்பு கஞ்சி குடிக்க முடியாது. ஸோ அந்த நோம்பு கஞ்சிக்கு பதிலாக தான் இந்த எக் சூப் வந்து அதே ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 பிரிஞ்சி இலையை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமேலு பட்டை கிராம்பையும் அது கூடயே போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறமேலு ஒரு 2 கிரீன் சில்லி போட்டிருக்கேன் இப்போ. 2 கிரீன் சில்லி போட்டுட்டு, நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அவ்வளோ இருந்தால் போதும். இல்லாட்டி ரொம்ப அதோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் புதினாவும் ஒரு சின்ன கப்பில் வந்து புதினா, கொத்தமல்லி தழை 2யும் வந்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா இப்படி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா சுருள வந்து வதக்கி விடணும். அப்போ தான் அதோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். அப்புறம் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி அதோடயே சேர்த்து வதக்கணும். பட் தக்காளி வந்து ரொம்ப குக் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்தணும். இப்போ வந்து இது ஒரு 3 to 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த சூப் இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேல 4 எக்கு எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பீட் பண்ணி வச்ச எக்கை தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குதுல்ல பபிள் வந்து, அந்த மாதிரி டைமில் தான் அந்த எக்கை வந்து ஆட் பண்ணணும். இப்போ எக்கை அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ அப்படியே எக்கு திரிஞ்சு நூல் நூலாட்டம் ஆயிரும், நல்லா வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ்லையே அது நல்லா வெந்துடும், 2 மினிட்ஸ்க்குள்ளேயே. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு வந்து கோகோனட் மில்க்கு அதை ஆட் பண்ணிவிட்டு, ரொம்ப திக்காக வேண்டாம் கோகோனட் மில்க்கு, நார்மலாக இருந்தால் போதும். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அது சூடானோன்னா நிறுத்திடலாம். இதை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.